Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவத்தை குறித்து தான் பார்க்க போறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தமானது பரிசுத்தமமா இருக்கிறது. அது மைந்தனின் இரத்தமாகும். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று யோவான் 8:46 கேட்கிறாங்க. அவரை விசாரித்த பிலாத்துவும், இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றாங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டாங்க. அது குற்றமற்றதும் பரிசுத்தமுமான இரத்தமாகும். அந்த இரத்தம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது என்பதையும் அந்த பரிசுத்தத்தின் வல்லமை என்ன என்பதையும் நாம் ஒரு நாளும் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. அதை நாம் விளக்கிக் கொள்ளவும் முடியாது. ஆனால் விசுவாசத்தால் நாம் அதை அனுபவிக்க முடியும். இந்த பூமியில் இதுவரை பிறந்தவர்கள், இனிமேல் பிறக்க போகிறவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் போக்க இந்த பரிசுத்தமான இரத்தம் போதுமானதாக இருப்பது மனுக்குலத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. காளை, வெள்ளாட்டுக்கடா ஆகிய இவைகளின் இரத்தம் ஒரு நாளும் பாவத்தை போக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் மட்டுமே பாவத்தை அகற்றும். நமக்காக பரிசுத்த ஊற்று எருசலேமில் சிலுவையில் திறக்கப்பட்டது. நம்பி வருகிற யாவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தம் விலையேற பெற்ற இரத்தமாகும். பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் விலை உண்டு. செவ்வாய் கிரகத்தில் உள்ள இடத்தை கூட ஒரு மனிதன் விலை பேசினான். சூரியனுக்கு கூட அதன் எரிபொருள் சக்தி இவற்றை வைத்து விலை நிர்ணயிக்கலாம். ஆனால் பாவமற்ற பரிசுத்த இரத்தத்திற்கு எவ்வாறு விலை நிர்ணயம் பண்ண முடியும்? கல்வாரியை தவிர எங்குமே கிடைக்காத ஒன்று. அதனால்தான் அது விலையேற பெற்றது. எனவேதான் இயேசுவும் இந்த பரிசுத்த இரத்தத்தையே பரலோகத்தில் உள்ளவைகளில் மேன்மையான பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சாலமோன் ஞானி இந்த பரிசுத்த இரத்தத்தின் விலையேற பெற்ற தன்மையையும் மேன்மையையும் உணர்ந்திருந்தாங்க. அதனால்தான் அவங்க ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது பாவ மன்னிப்பிற்காக 22 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டாங்க. பாவத்திற்கு கிரயம் செலுத்த வேண்டும் என்றால் ஒருவனாலும் எந்த அரசாங்கத்தினாலும் ஒருவேளை உலகம் அனைத்தும் ஒன்று கூடினாலும் கிரயம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் ஒன்றே மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும் வழியாகும். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் ஒன்றே வஞ்சக பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. எகிப்தில் சங்கார தூதன் தலை பிள்ளைகள் யாவரையும் சங்கரித்த போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்றாங்க. இன்று நமக்கு அதைவிட வல்லமையான இரத்தம் உண்டு. தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் இரத்தத்திற்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் அந்த இரத்தத்திற்குள் மறைந்திருக்கும் வரை சாத்தான் உங்களை நெருங்கவோ மேற்கொள்ளவோ முடியாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சிலுவை இல்லையெனில் இரத்தமில்லை, இரத்தமில்லையெனில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லையெனில் பரலோகம் இல்லை. பரலோக வாசலாகிய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தமே உங்களை முடிவு வரை பாதுகாக்கும். தேவன் இஸ்ரவேலரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க. எகிப்திலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி வனாந்தரத்திலே நியாய பிரமாணத்தை கொடுத்தாங்க. மோசே அதை எழுதினார் என்று யாத்ராகமம் 24:7-8 அதை குறித்து வாசிக்கிறோம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசிச்சாங்க. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து நடப்போம் என்று சொன்னாங்க. இது இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை ஆகும். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட கூட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லறாங்க. அன்று உடன்படிக்கையானது இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டது. ஆனால் மனிதர்கள் இந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கவில்லை.
தேவனுடைய வார்த்தையை மீறி அழிவிற்கு பாத்திரரானாங்க. தேவன் ஜனங்கள் மேல் மனதுருகி நியாய பிரமாணத்தில் செய்ய வேண்டியவைகளுக்கு பதிலாக விசுவாசிக்கும்படியான ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாங்க. 12 சீடர்களும் மனுக்குலத்தின் பிரதிநிதிகளாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதே அந்த புதிய உடன்படிக்கை ஆகும். இதை கல்வாரியில் தமது இரத்தத்தால் உறுதிப்படுத்தினாங்க. தம்மை அடிக்கடி நினைவு கூறவே திருவிருந்தையும் ஏற்படுத்தினாங்க. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, இது புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்மோடு தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்காங்க. தேவனுடைய வார்த்தைகள் வேத புஸ்தகமாய் நமக்கு தரப்பட்டுள்ளது. நாம் அதன்படி நடந்து தேவனை விசுவாசித்தால் பிழைப்போம். இல்லையெனில் தண்டனைக்கு தப்ப முடியாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்கள் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது. மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள் சொல்லுகிறது. நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாயிராமல் ஆத்துமா பிழைக்க விசுவாசித்து வாழ்வோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது நமக்கு பாவத்திற்குரிய தண்டனை உடனே வரவில்லை என்றால் நமக்காக பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தோடு மன்றாடுகிறபடியால் நாம் தப்பிக்கிறோம். கிறிஸ்து எல்லாவற்றையும் பூமியில் செய்துவிட்டு முடிந்தது என்றார். ஆனால் இன்றும் நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை மாத்திரம் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை இரக்கம், எத்தனை கிருபை! நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. எனவே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டை வருவோம். அவரிடத்தில் வருகிறவனுக்கு அடைக்கலமும் ஆசீர்வாதமும் உண்டு. இயேசுவின் இரத்தமில்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆமென்.